அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தாண்டேஸ்வரர் சிவன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கொழுமம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற வைப்பு ஸ்தலமாகும். நாயன்மார்கள் வேறொரு திருக்கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த திருக்கோயிலின் பெயரும் குறிப்பிட்டு பாடியதால் இது வைப்பு ஸ்தலம். கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கணும். ரொம்ப அழகாக விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திருக்கல்யாண காட்சியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வெளியிலேயே விநாயகரும் நாகரையும் தனியாகவே அமைச்சிருக்காங்க. அந்த விநாயகர் தான் நம்ம முதல்ல வேண்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவர் தாண்டேஸ்வரர், அம்பாள் பெரிய நாயகி, அப்புறம் பிரகன் நாயகிங்கிற பெயரும் இருக்குது. இங்கே கூடிய உற்சவர் தாண்டேஸ்வரர். இந்த உற்சவரே ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இந்த கோயிலில் இருக்கார். சிதம்பரத்தில் எப்படி நடராஜரை இடதுகாலை தூக்கியபடி ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலையும் நடராஜர் தாண்டவ கோலத்தில் அருள்பாலிக்கிறதுனால தான் இங்கே தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற சிறப்பு பெயரே இருக்குது. இந்த கோவிலுக்கு தென் சிதம்பரம் அப்படின்னு சிறப்பாக வழங்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய நடராஜரை வேண்டிக்கிறதுனால கலைகையில் சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது. இருக்கக்கூடிய நந்தி பகவானை பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம சிவபெருமானை தரிசிக்க போகிறோம். இந்த கோவிலை வீரராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. 13வது செஞ்சுரியில் இந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய திருவாதிரை ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை மற்றும் பிரதோஷமெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ தாண்டேஸ்வரரையும் சோழீஸ்வரரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். 32 தத்துவங்களையும் உணர்த்தும் வகையில் இங்கே அமைக்கப்பட்ட தூண்களும் கலை அம்சத்துடனே இருக்குது. தேவாரம் பாடல் பெற்ற நால்வர் சன்னதியும் பார்க்கிறோம். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா பல்லாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை ஆட்சி செய்த வீர சோழீஸ்வரர் மன்னர் சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் குருவின் ஆலோசனைப்படி வில்வ வனமாக இந்த பகுதியை சீரமைத்து சிவபெருமானுக்கு ஒரு அழகிய கோவிலையும் எழுப்பினார். அதாக தட்சிணாமூர்த்தியோடைய தனி சன்னதி தான் பார்க்கிறோம். தட்சிணாமூர்த்தி எப்பயுமே 4 சீடர்களோடு அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே 2 சீடர்களோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அடுத்ததாக விநாயகருடைய தனி சன்னதி பார்க்கிறோம். அடுத்ததாக தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கும் தனி சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. ஐயப்பனை தான் தரிசனம் பண்ணுகிறோம். ஆட்சி செய்த மன்னர் நடராஜர் உற்சவராக வைக்க விரும்பி அவரை சிலையாக வடித்த போது 2 தடவையுமே சிலைகள் சரியாக அமையவில்லை. கோபமடைந்த மன்னர் அடுத்த சிலை சரியாக அமையவில்லை என்றால் சிற்பிக்கு மரண தண்டனை கொடுக்கும்படியும் உத்தரவிட்டார். வருந்திய சிற்பி இறைவனிடம் மன்னர் கையால் உயிர் போவதை விட நீயே எனது உயிரை எடுத்துக்கொள் என முறையிட்டார். மனமெருங்கிய நடராஜன் அவருக்கு அருட்காட்சி தந்து அழகிய அம்சத்துடன் தானாகவே சிலை வடிவில் அமைந்தார். தாண்டேஸ்வரர் என்ற திருப்பெயரிலே இந்த திருக்கோயிலும் அழைக்கப்படுவதுமே ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. அடுத்ததாக அக்னீஸ்வரர் சிவலிங்கத்தை தான் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வில்வம். கோயிலுடைய தீர்த்தம் அமராவதி ஆறு. ஆற்றங்கரையிலே இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கிறதே ரொம்ப விசேஷமாகவே இருக்குது. இந்த கோவிலே பழங்கால கல்வெட்டுக்கெல்லாமும் செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம் சண்டிகேஸ்வருடைய தனி சன்னதி பார்க்கிறோம். அடுத்ததாக துர்க்கை அம்மனையும் பார்க்கிறோம்.
இந்த கோவில் பக்கத்திலே வந்து ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாளும் வந்து அமைஞ்சிருக்கார். சைவமும் வைணமும் ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த ரொம்ப அழகான இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய 2 கோவிலுமே நம்ம வந்து ஒரே நேர தரிசனம் வந்து பண்ணலாம். நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக அந்த கோவிலையும் வந்து பாருங்கள். அடுத்ததாக இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இங்கே அம்பாள் வந்து பிருகநாயகி மற்றும் பெரியநாயகி அப்படின்னு வந்து சிறப்பான பெயரில் வந்து அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் சகல வளங்களும் வந்து பெறுவோம். தென் சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய குழுமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தாண்டேஸ்வர் திருக்கோவில் தான் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.